மற்ற தலைவர்கள்லாம், அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்களா எதிர்பார்த்து இவர் சொன்னாரு, எப்படி வந்து வேட்பு முனைக்கே வந்து மற்ற மாநில முதல்வர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, ஆதித்யனியா அவர்கள் வந்து எதிர்பார்ப்புகளை பத்தி சொன்னாங்க. திரு மோடி அவர்களோட வருகையினுடைய எதிர்பார்ப்பு, ராகுல் காந்தி அவரோட, ஒருவேளை பிரியங்கா காந்தி வந்தா கூட வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்க இதற்கு முன்னாடி பல தேர்தல்கள்ல களத்துல இருந்த உங்களோட ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் இருக்கு. இந்த தேசிய முகங்களுடைய அவங்களுடைய வீச்சு தமிழக மக்கள் கிட்ட எப்படி இருந்திருக்கு? கடந்த நமக்கு தெரியும், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வரைக்கும் தெரியும். ஆனா அதற்கு பிறகு அந்த அந்த முகம் இருக்கிறதா? தேசிய முகங்களுக்கு தமிழகத்துல ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் கடந்த பல பதிவுகளில் நான் தெரிவித்தது மாதிரி இதுவரையிலுமான தேர்தல்கள் இருக்குல்ல, சுதந்திரத்திற்கு பிறகான 52லிருந்து இதுவரை நடைபெற்ற 16 சட்டப்பேரவை தேர்தல்களில் இந்த 17வது சட்டப்பேரவை தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. களமே வேறு மாதிரி இருக்குது. பல்வேறு அரசியல் கட்சிகள் களத்தில் புகுந்துருச்சு. இப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது மாதிரி பல்வேறு கட்சிகள் இப்போ களத்தில் இருக்கிறதுனால இருக்குது. தேசிய முகம் என்பது காலங்காலமாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேசிய முகங்கள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பண்டிதர் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி பீரியட்ல இருந்துமே தேசிய முகமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய வாஜ்பாய், அத்வானி காலத்திலிருந்து இன்னொரு தேசிய முகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வீச்சும் தாக்கமும் கூட தமிழகத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, 1973 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 6 மத்திய அமைச்சர்கள் வந்தாங்க. ஒரு இடைத்தேர்தலுக்கே 6 மத்திய அமைச்சர்கள். ஆட்சி கட்சியா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இங்க மாநில கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸும் ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜரும் தனியா போட்டாரு. இந்திரா காங்கிரஸ் தனி வேட்பாளரை கரு சீமச்சாமி என்பவரை போட்டு களம் இறக்குறதுனால அப்ப நான் சொல்றது 6 மத்திய அமைச்சர்கள். இங்க அப்ப புது புது வாகனங்கள்லாம் வந்தது, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, ஆட்சி கட்சியின் சார்பாக வந்தது. எனவே தேசிய முகங்கள் அவ்வப்போது கால சூழலுக்கு ஏற்ப தேவைப்படுகிறது அப்படின்னு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்பது இந்த நடைபெறுகிற 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் குறிப்பாக மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் அவங்க குறிவைத்து இதுல கூடுதல் இடங்களை இந்த முறை ஏற்கனவே 2021 4 பாஜக எம்எல்ஏக்கு இருந்தாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. இதை இரட்டை இலக்கமாக கொண்டு போனா இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சிக்கே வர வேண்டும் என்கிற அந்த மனப்போக்கில் அவங்க பயணிக்கிறதுனால அவர்களுடைய வருகை என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது.